நன்காய் அகழி பற்றிய தகவல்களை இன்னும் விரிவாக தமிழில் பார்க்கலாம். நன்காய் அகழியின் புவியியல் அமைப்பு. ஜியோலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். நன்காய் அகழி என்பது பிலிப்பைன்ஸ் கடல் தட்டு, பிலிப்பீன் சீ பிளேட், யூரேசிய தட்டின் யூரேஷியன் பிளேட் கீழே மூழ்கும் ஒரு புவியியல் பகுதியாகும். இந்த மூழ்கும் செயல்முறை சப்டக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சப்டக்ஷன் செயல்முறை இரண்டு தட்டுகளும் ஒன்றோடு ஒன்று உராயும் போது அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த அழுத்தம் படிப்படியாக அதிகரித்து ஒரு கட்டத்தில் திடீரென விடுவிக்கப்படும் போது அது பெரிய நிலநடுக்கங்களை உருவாக்குகிறது. நன்காய் அகழி சுமார் 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் ஜப்பானின் ஷிகோகு மற்றும் ஹோன்ஷு தீவுகளின் தெற்கே அமைந்துள்ளது. நிலநடுக்கங்களின் சுழற்சி. எர்த்குவேக் சைக்கிள். நன்காய் அகழியில் பெரிய நிலநடுக்கங்கள் சுமார் 100 முதல் 150 வருட சுழற்சியில் ஏற்படுகின்றன. வரலாற்றில் 1707, 1854 மற்றும் 1944 முதல் 1946 வரை ஆகிய ஆண்டுகளில் பெரிய நிலநடுக்கங்கள் நிகழ்ந்துள்ளன. தற்போது அடுத்த பெரிய நிலநடுக்கம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். சாத்தியமான நிலநடுக்கத்தின் அளவு. பொட்டென்ஷியல் எர்த்குவேக் மேக்னிடியூட். நன்காய் அகழியில் ஏற்படும் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 8 முதல் 9 வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவு நிலநடுக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், மேலும் பெரிய சுனாமியை உருவாக்கும். சுனாமியின் ஆபத்து. சுனாமி ரிஸ்க். நிலநடுக்கம் ஏற்பட்டால் பெரிய சுனாமி உருவாகி ஜப்பானின் கடற்கரையை தாக்கும் அபாயம் உள்ளது. சுனாமி அலைகள் பல மீட்டர் உயரம் வரை எழும்பலாம், மேலும் கடற்கரை நகரங்களை மூழ்கடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஷிசுவோகா, ஐச்சி, மியே மற்றும் கோச்சி போன்ற கடற்கரை பகுதிகள் அதிக ஆபத்தில் உள்ளன. அரசாங்கத்தின் முன்னேற்பாடுகள். கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஜப்பானிய அரசாங்கம் நிலநடுக்கம் மற்றும் சுனாமிக்கான தயார் நிலையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அவர்கள் பின்வரும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். சுனாமி தடுப்பு சுவர்களை கட்டுதல் மற்றும் மேம்படுத்துதல். நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை அமைப்புகளை நிறுவுதல். பேரிடர் மேலாண்மை பயிற்சி மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை நடத்துதல். மக்களுக்கு அவசர காலங்களில் தேவையான பொருட்களை வழங்குதல். அவசர காலங்களில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் திட்டங்களை வகுத்தல். மக்களின் தயார் நிலை. பப்ளிக் ப்ரிப்பேர்னஸ். நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம். மக்கள் தங்கள் வீடுகளில் அவசர காலங்களில் தேவையான பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும். அவசர காலங்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் இடங்களை திட்டமிட வேண்டும். அவசர காலங்களில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். சுனாமி எச்சரிக்கை வந்தால் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டும்.